Hi my beloved. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் வந்து நான் உங்களை ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களுமே எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்ஸ்டாலையுமே சரி யூடியூப்லேயுமே சரி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பிங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தது என்னென்னா, நீங்கள் சுகர் கட் பண்ணுன்னு சொல்கிறீங்கல்ல, எந்த விதமான ஃபுட்டோட சுகர்ஸ் எல்லாமே நாங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமாக வந்து கொஸ்டின் என்னென்னா, டீ காஃபி கட் பண்ணணுமா இல்லை குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ காஃபி வந்து ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு டீ காஃபி குடிச்சாதான் அந்த டே வந்து எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்டர் நீங்கள் பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. ஹனியுமே வேண்டாம் நமக்கு. பிளாக் காஃபி அந்த ஹாட் வாட்டர் கூட அந்த இது டிகாஷன் மட்டும் போட்டு குடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு மில்க் காஃபி மில்க் டீ தான் வேணும் அப்படின்னா சுகர் இல்லாமல் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க. பிக் நோ தான் இதுக்கு வந்து ஒரு ஆன்சர். ஏன் அப்படின்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகி வரும்போது நிறைய சுகர்ஸ் தான் வந்து அதில் சேர்ப்பாங்க. ஸோ நிறைய சுகர் அதில் சேர்க்கும் போது நமக்கு வந்து அது டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஸோ நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்போம். அது நான் தயவு செய்து நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம். அண்ட் தென் வந்து எந்தெந்த ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்டுக்கு நேச்சுரலாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சுகரில் சேர்க்க முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரூட்டோட தன்மையே அதுதான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த பேக்கரியில் ஒரு பன் இருக்கட்டும், இல்லை பிஸ்கெட்ஸ் இருக்கட்டும், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ராசஸ் பண்ணி வரும்போது நமக்கு சுகர் நிறையவே சேர்க்க தான் செய்வாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விடாமுயற்சிக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு ஒன்று பெருசாக ஒன்றும் கிடையாது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்கன்னா, ஏன் இவ்வளோ வெயிட் போட்டுட்ட, ரொம்ப சாப்பிட்றியா, சைக்கிள் வாங்கி கொடுவோம் பொண்ணுக்கு, சைக்கிள் மெதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசினாங்க. அவங்க பேசினது அது பேட் திங்காக இருந்தாலுமே அதை நான் என்னவா எடுத்துக்கிட்டேன்னா, இதுவே எனக்கு ஒரு கீயாக நான் எடுத்துக்கினதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, என்னோட செஸ்ட் சைஸை நான் கம்மி பண்ண முடியுமா, அண்ட் தென் என்னோட தை ஃபேட்டை கம்மி பண்ண முடியுமா, தேர்ட் என்னன்னா என்னோட பெல்லி ஃபேட்டை வந்து நான் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே பாசிபிள் தான். எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அவுட்ஸு, ப்ராப்பரான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் செஸ்ட் சைஸ் கம்மி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து புஷ்அப்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கார்டியோஸ் நிறைய பண்ணலாம், ஸ்கிப்பிங் ட்ரை பண்ணலாம், அப்புறம் செஸ்ட் ப்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் தென் தை ஃபேட் கம்மி பண்ணணும், இதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பெட்டர் ஒர்க் அவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட்ஸ் தான். இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சிம்பிள் ஸ்குவாடே நீங்கள் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஸ்குவாட்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பெல்லி ஃபேட்டை நான் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸுக்குன்னு தனியாக நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி வந்து தோப்பு காரணம் போடலாம். இந்த தோப்பு காரணம் டெய்லி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்புள்ஸ் வந்து பிசிஓடியில் ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்ல. ஸோ பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சிட்டப்ஸ் போடும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பிசிஓடியிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து இந்த சிட்டப்ஸ்க்கு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஸ்கிப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்கிப்பிங் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 70 to 80க்கு மேலே இருந்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப்பிங் வந்து ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டயட் பிளான் சொல்லுங்கள், 30 day சேலஞ்ச் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே 30 days சேலஞ்ச் போட்டால் வந்து எல்லாரும் அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் இப்போ இனிஷியலாக என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம 1 week சேலஞ்ச் மாதிரி போடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது நான் எப்போ டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த டேட்டுமே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டயட் பிளான் கிளியராக நான் உங்களுக்கு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணுங்கள்.
என்ன மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்கல்ல, நான் என்னென்ன எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் என்ன ஃபாலோ பண்ணன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30 to 9 AM என்ன பண்ணுவேன்னா, 2 இட்லி இல்லாட்டி 2 தோசை, அது கூட வந்து சட்னி வந்து நிறைய எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சமான குவான்டிட்டி. அதுக்கப்புறம் இல்லைன்னா சாம்பார், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வித் சாலட் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சுண்டல் வந்து நைட் ஊற போட்டுட்டு மார்னிங் வந்து வேக வச்சு சாப்பிடலாம். அது கூட குக்கும்பரும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசியோட கஞ்சி அண்ட் தென் பூங்கார் அரிசி கஞ்சி, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷனலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஓட்ஸ் ஆம்லெட்டு. நெக்ஸ்ட் வந்து புட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கோகோனட் சேர்த்துக்கலாம், பட் சுகர் வேணாம். சுகருக்கு பதில் நம்ம ஹனி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, ரைஸ் கொஞ்சமா, ரைஸ் கூட வந்து சிக்கன் இல்லை ஃபிஷ்ஷு இல்லைன்னா வந்து எக்கு, அது கூட நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நார்மல் கிரேவிஸ். அப்புறம் அந்த ரைஸ்க்கு வந்து நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு பதில் கருப்பு கவுனி அரிசியோ இல்லை பூங்கார் அரிசி, குதிரவாளி அரிசி, இந்த மாதிரி அந்த மாதிரி திணை வகைகளோட ரைஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா குட். அதுக்கப்புறம் சப்பாத்தி, அப்புறம் வந்து கொள்ளுல ரைஸ் கூட வந்து நம்ம பருப்பு போட்டு பருப்பு சாதம் செய்வோம் இல்லையா, அந்த பருப்புக்கு பதில் நீங்கள் கொள்ளை ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளு சாதமாக சாப்பிடலாம். அப்புறம் வந்து கர்ட் போஹா, இது கூட வந்து நீங்கள் பன்னீர் வந்து கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரை எடுத்துக்கலாம், எக்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பச்சை பயிரில் வந்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து டின்னர் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் சாலட்டு, அப்புறம் ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மறுபடியும் இட்லி தோசை, அப்புறம் உப்புமா, சேமியா, அப்புறம் வந்து சம்பார் ரவை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் கொள்ளு கூட நீங்கள் ஒரு ராத்திரி ஊற போட்டுட்டு மறுநாள் வேக வச்சு அதை வந்து சுண்டலாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் சாப்பிடலாம். குக்கும்பர் கூட வந்து கர்ட் போட்டும் சாப்பிடலாம். இல்லை அது ரொம்ப உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கும்பர் மட்டும் லைட்டாக உப்பு மிளகாத்தூள் தூவிட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீட்ஸ் இருக்குல்ல, பம்கின் சீட்ஸு, அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நிறைய குவான்டிட்டி எடுத்துக்காதீங்க, இது வந்து ஃபேட் கண்டென்ட் உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸுமே நீங்கள் எடுக்கும் போது லோ கேலரியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, உங்களோட ஹெல்த்துக்கு என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பப்பாயா எடுத்துக்கலாம், வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம், இது எல்லாமே லோ கேலரி ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுல் டயட் சார்ட்டை வந்து நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன், இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட்டாக போடுறேன். இன்ஸ்டாலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க மாதிரி நான் போஸ்ட் போட்டுடுறேன். ஓகே, இது எல்லாமே நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல நானே வந்து லோவாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கேன். பட் மறுபடியும் நான் கம்பேக் கொடுத்துருப்பேன். ஏன் கம்பேக் கொடுத்தேன் அப்படின்னா, நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய பேர் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம உடையணும்னு சொல்லிட்டு நம்மளை பேசியிருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி நான் திருப்பி பேசினேன்னா என்னோட டைம் வேஸ்ட்டு. நான் ஒருத்தருக்கும் போயிட்டு நான் இப்படி தான், இதனால தான் என்னோட வெயிட் ஏறி இருக்கு, நான் இது மாதிரி தான் ஃபுட்டு சாப்பிட்றேன்னா எனக்கு வெயிட் ஏறுதுன்னு நான் போயிட்டு அவங்கள்ட்ட பேச முடியாது. ஸோ அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. என்னால் முடியாதுன்னு நினச்சவங்க பேசியிருப்பாங்கல்ல, என்னால் முடியுன்றத நான் வாயால் சொல்லலை, என்னோட ரிசல்ட்னால சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் கூட என் லைஃப்பில் நடந்திருக்கு. அது ரொம்பவே எனக்கு ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து மழை சமயத்தில் எனக்கு சறுக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட சார் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா, ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அர்த்தமும் எனக்கு புரியாது. ஆனால் அவர் எந்த மீனிங்ல அவர் என்ன அப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யானைன்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணணும்ட்டு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது அந்த இடத்துல என்ன அந்த ஒரு பழமொழி வச்சு எனக்கு கிண்டல் பண்ணாரு. அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் பேசல, பட் இப்போ வந்து என்னோட ரிசல்ட் வந்து பேசுது. ஸோ உங்களுக்குமே அப்படிதான், இது என்னால் முடியாது, இது உன்னால பண்ண முடியாது, நீ தத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்க தத்தியாவே இருந்துட்டு போயிடலாம் நம்ம. ஆனா அவங்கள்ட்ட நம்ம போய் நான் தத்தி தாங்க நீங்க சொல்லாதீங்க, உங்களோட ரிசல்ட்டை வச்சு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்ட்டு நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இதுல உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்கு. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நிஜமாலுமே இப்போ நம்ம வெயிட் அதிகமா இருக்கும் போது நம்ம வயசு வேற மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஏஜ்மே கம்மியா தெரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அண்ட் தென் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா,
இந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஏதாச்சும் ஒரு queries உங்களுக்கு இருந்துச்சு, நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னா சாரி. ஸோ எனக்கு மறுபடியும் கமெண்ட்ல பின் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் இனிமேலும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸில் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அதுக்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சீக்கிரமாகவே நான் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.